மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். But for you who revere my name, the Son of Righteousness shall rise with healing in its wings. You shall go out leaping like calves from the stall. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீதியின் சூரியன் என்ற தலைப்பின் கீழாக நம்முடைய தியானம். இந்த நாளிலும் கூட இந்த மல்கியா 4ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனம் இந்த 2026ஆம் வருஷத்திற்கான வாக்குத்தத்தமாக கர்த்தர் கொடுத்த வார்த்தை. இந்த வார்த்தை இன்றைக்கு நம்மோடு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீதியின் சூரியன் ஒரு மனிதனுக்குள்ளாக உதிக்கும் போது என்னென்ன மாற்றங்கள் உண்டாகிறது என்பதை மல்கியா 4:2 பார்க்க முடிகிறது. என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்களுக்கு நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சூரியன் உதிக்கும் போது இருள் தங்க முடியாது. அதே போல நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள்ளாக வரும்போது அவனுடைய வாழ்க்கையின் மாற்றங்கள் தானாகவே நடக்கின்றன. 3 காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1, இருள் நீங்கி வெளிச்சம் உண்டாகும். யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, நான் உலகத்தின் வெளிச்சமாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் வெளிச்சத்திலே நடக்கிறான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து உள்ளே வரும்போது, ஒரு மனுஷனுக்குள்ளாக வரும்போது பாவ இருள், பயமா இருள், குழப்பம் இருள் எல்லாம் நீங்குகிறது. 2வதாக காயங்கள் சுகமாக்கும், உள்ளம் புதுப்பிக்கப்படுகிற வெளிச்சமாக இயேசு கிறிஸ்து வருகிறார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, அவர் அடிகளினாலே நாம் குணமாகிறோம், இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளினாலே நாம் குணமாகிறோம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. மனிதர்கள் காயப்படுத்தினாலும் நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து உள்ளே வரும்போது உடைந்த உள்ளம் குணமடைகிறது. 3வதாக அடிமைத்தனம் நீங்கி மகிழ்ச்சி வருகிறது. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், கர்த்தருடைய ஆவி இருக்கிற இடத்திலே விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளாக வரும்போது அங்கே பாவத்திலிருந்து, பயத்திலிருந்து, வியாதியிலிருந்து, வேதனையிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து விடுதலை உண்டாகிறது. அவர்களுக்கு அந்த பிரச்சனைகள், பாடுகளில் இருந்தெல்லாம் சுதந்திரமும் கிடைக்கிறது. கிறிஸ்து உள்ளே வரும்போது பயம் போகிறது, பாவம் போகிறது, மகிழ்ச்சி வருகிறதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நீதியின் சூரியன் வெளியில் மட்டுமல்ல, உள்ளே நம்முடைய இருதயத்திலே உதிக்க வேண்டும். இன்றே சொல்லுங்கள், இயேசுவே நீர் என் நீதியின் சூரியன், என் உள்ளத்திலே வாரும் என்று சொல்லி நம்மை தேவனுக்கு அர்ப்பணிப்போம். தேவனோடு கூட வாழ ஒப்பு கொடுப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, அதிகாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய தேவன் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து எங்களை நடத்தும்படி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.